பாயிண்ட்ஸ் டேபிள் இப்போ நம்ம பார்க்க போறோம். பாயிண்ட்ஸ் டேபிள்ல இப்போ கரண்டா மும்பை டாப்ல இருக்காங்க. ஸோ நீங்க யோசிப்பீங்க மும்பை டாப்ல இருக்காங்க அப்படின்னா குவாலிஃபைட் கியூ போட்டுடலாமே, 14 பாயிண்ட்டுக்குலாம் நம்ம கியூ போட்டிருக்கோம் பழைய டைம்ல. ஆனா இப்போ இல்லைங்க, வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அடுத்தடுத்த மேட்சஸ்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி நெக்ஸ்ட் அதே இதுல இருக்காங்க. ஸோ பஞ்சாப் இருக்காங்க, குஜராத் இருக்காங்க, டெல்லி இருக்காங்க, லக்னோ இருக்காங்க. இந்த 6 டீமும் ரேஸ்ல இருக்கு. கொல்கத்தாக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராஜஸ்தான் இன்னும் என்ன கேம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இப்போ நம்ம கையில ஒரு பிரத்யேகமான ஒரு தகவல் இருக்கு. இப்போ நம்ம லிவி கிட்ட நம்ம கேட்க போறது, யாருக்கு தான் உண்மையா, யார் வெளியில கன்ஃபார்மா வெளியில போயிட்டா யாரு இன்னும் ரேஸ்ல இருக்கா, ரேஸ்ல இருந்தாலும் எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இன்னும் யார் யார் கூடலாம் கேம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு டாப்ல இருக்கிற டீம் அடுத்து கஷ்டமான டீம் கூட மோதுனாங்க அப்படின்னா அவங்களுடைய பாசிபிலிட்டி, அதாவது எவ்வளவு தூரம் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்போ இருக்க கரண்ட் ஃபார்மை கம்பேர் பண்ணி நம்ம ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்கோம். இப்போ அதை பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம 6ல இருந்து பார்க்கலாம். 6 to 10. லிவி, இப்போ லக்னோக்கு இல்ல சிஎஸ்கேல இருந்து போலாம். சிஎஸ்கேக்கு 0% வாய்ப்பு இல்லவே இல்ல பிளே ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கீங்க. உண்மையா? கண்டிப்பா. அதாவது அவங்க கிட்டத்தட்ட இப்போ நம்ம குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா 16 பாயிண்ட் எடுக்கணும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போதான் 4 பாயிண்ட் தான் வச்சிருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற கேம் அவங்க வின் பண்ணாலுமே 16 பாயிண்ட்ஸ் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம்ன்றனால, அதுவும் நம்ம டீம் இருக்கிற பொசிஷன், இன்னொன்று டீம் நல்லா ஆடினாலுமே வர முடியாது. ஸோ சிஎஸ்கேவுக்கும் சரி ஆர்ஆருக்கும் சரி பார்த்தீங்கன்னா 2 பேருமே இந்த பிளே ஆஃப் ரேஸ்லேருந்து வெளியேறிட்டாங்க. நேற்று ஆர்ஆரும் வெளியேறினாங்க, முந்தா நாள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவும் வெளியேறிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு 0.1% கூட தொடர்ந்து வின் பண்ணாலுமே அவங்க பிளே ஆஃப் போட முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச், ஸோ இன்னைக்கு மேட்சோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் இருக்கு. மேபி அவங்க வந்து போறதுக்கு அந்த 1% ஏன் நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் லீவ் கொடுத்து ஒரு நல்ல டூர்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. மேபி அந்த டூர் போய் அவங்க டீம் வந்து ஒரு பலமான யோசனை, ஒரு பிளானிங்ல வந்திருப்பாங்களோ அப்படின்றது தான் அந்த 1%. கண்டிப்பா இன்னைக்கு கேம்ல அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க உள்ள போறதுக்கான வாய்ப்பு அந்த 1% இருக்கா இல்ல வெளியேற போறாங்கன்னு. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற கேகேஆர், அதே மாதிரி எல்எஸ்டி, ஸ்டார்டிங்ல மேல இருந்த எல்எஸ்டி தொடர்ந்து தோல்வினால பாத்தீங்கன்னா லக்னோக்கு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு லிவி. இன்னும் கூட இப்ப அங்க பாருங்களேன், 4 மேட்சஸ் இருக்கு, 3 வின் பண்ணா உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல டீம் வச்சிருக்காங்க, நல்ல ஃபாரினர் வச்சிருக்காங்க. ஏன் லக்னோக்கு நீங்க வெறும் 15% தான் போட்டிருக்கீங்க? கண்டிப்பா இப்போ லக்னோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்களோட டீம் வந்து நம்ம சரிவை பார்த்துட்டே வரும். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு 4 ஃபாரினரை நம்பி மட்டும் இந்த டீம் இறங்குனது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த டீமோட ஒரு பெரிய வீக்னஸா பாக்குறோம். ஏன்னா இப்போ பாருங்க 4 மேட்ச் இருக்கு, அதுல 3 வின் பண்ணுவாங்களா, அவங்க டீம் வச்சு வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அப்படின்னா தொடர்ந்து அவங்க வந்து விளையாட போற ஒரு 2 மேட்ச் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற டீம் கூட. ஸோ மேல இருக்கிற டீம் எல்லாம், அதாவது நம்ம பேலன்ஸ் பார்க்குற 5 டீமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிளே ஆஃப்குள்ள இவங்க போயிடுவாங்கன்ற ரேஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த 4 மேட்ச்ல அவங்க கூட ஆடுற அந்த 2-3 மேட்ச் வந்து அவங்க வின் பண்றதுக்கான இது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பார்க்குறப்போ எல்எஸ்ஜிக்கு அதனால தான் நம்ம 15% கொடுத்துருக்கோம். அவங்க இந்த 3 மேட்ச் வின் பண்ற 3 வின் எடுக்கிறதுன்றது கண்டிப்பா ஒரு பெரிய சவால். அதனாலதான் நம்ம வந்து அவங்களுக்கும் அதிகமா பெர்சன்டேஜ் கொடுக்கல. அப்ப எல்எஸ்சிக்கும் கேகேஆருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க 4க்கு 4 ஜெயிக்கணும், அவங்க 4ல 3 ஜெயிக்கணும். ஆனா கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லிங்க. இப்ப ரொம்ப எக்ஸைட்டடா நாங்க வெயிட் பண்றது என்னன்னா, டாப் 5ல இருக்கிற டீமுக்கு அந்த ஒரு டீம் வெளியில போற ஒரு டீம் யாரு, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 2க்கு யார் வரப்போறா அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட். அந்த இதை நீங்க சொல்லுங்களேன். இப்ப யார் நம்பர் 1ல இருக்கிறவங்களை விட நம்பர் 5ல ரொம்ப எஜ்ஜில் பக்கத்துல கோட்டை தொட்டுட்டு இருக்கிறது யாரு? கண்டிப்பா இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னு நான் ஒரு டீம் சொல்லுவேன்னா அது கண்டிப்பா ஆர்சிபி தான். ஏன் அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு மேல ஆட போற எல்லா கேமே பாத்தீங்கன்னா இந்த 4 பேர் கூட கிடையாது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்க்கு வந்து கீழே இருக்கிற, அதாவது இந்த டேபிள்ல 6th 7 8 9 மாதிரி இந்த மாதிரி, அதாவது கண்டிப்பா நீங்க பாட்டுக்கு பிளே ஆஃப்க்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி டீம் கூட தான் அவங்க ஆட போறாங்க. முக்கியமா எல்எஸ்ஜியா இருக்கட்டும், கேகேஆரா இருக்கட்டும், அதை தாண்டி பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளே ஆஃப் ரேஸ்ல இல்லாத மத்த டீம் கூட தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் 4 மேட்ச் ஆர்சிபி கேட் தான் ஓபன்ல இருக்கு. கண்டிப்பா அதனால தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம 90% போட்டிருக்கு. காரணமே பாத்தீங்கன்னா அதான்.
ஸோ அதுக்கப்புறம் ஏன்டா நாங்க நேத்து பயங்கரமான ஒரு வின் பண்ணோமே மும்பை வந்து, ஆனா மும்பைக்கு நம்ம ஏன் 85% கொடுத்துருக்கோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற 3 கேம் பாத்தீங்க அப்படின்னா அந்த 3, 4, 5 இந்த டீம் கூட அவங்க ஆட போறாங்க. டாப்ல இருக்காங்க. டாப்ல இருக்க டீம் பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் இருக்கு, ஜிடி கூட ஒரு மேட்ச் இருக்கு, டெல்லி கூட ஒரு மேட்ச் இருக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் 3 டீமுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க பிளே ஆஃப் போகணுன்றதுக்காக கண்டிப்பா நிறைய பிளான்ல வருவாங்க. சோ அப்போ மும்பை இதை எப்படி எதிர்கொள்வாங்க? அப்ப டெல்லி வந்து 4ல 2 ஜெயிக்கணும்னா 1 மும்பை கூட கண்டிப்பா ஆடி ஆமா, அவங்க 1 மும்பை கூட ஆடணும், இன்னொன்னு ஜிடி கூட ஆடணும், இன்னும் பஞ்சாப் கூட ஆடணும். சோ அவங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா சோ அதாவது நம்ம இந்த 5 பொசிஷன்ல இருக்கிற டீமுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஆர்சிபி தவிர இந்த பேலன்ஸ் இருக்கிற 4 டீமுக்குமே அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய போட்டி இருக்கு. சோ அதனாலதான் இந்த பெர்சன்டேஜ் வந்து நம்ம ஒரு டீமுக்குமே பாத்தீங்கன்னா ஆர்சிபியை தாண்டி எல்லாருக்குமே கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்க காரணமே இப்போ வந்து அதாவது பஞ்சாபுக்கும் குஜராத்துக்கும் ரொம்ப ஈக்குவலா ஓரளவுக்கு பக்கத்துல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 70, 73, 75% கொடுத்துருக்கீங்க. 2 பேரும் ஈக்குவலா ஆடுறாங்கன்ற இதுவா இல்ல எப்படி? இல்ல இப்போ பாத்தீங்கன்னா ஜிடிக்கு 5 மேட்ச் இருக்கு. சோ பஞ்சாபுக்கு பாத்தீங்கன்னா 4 மேட்ச் தான் இருக்கு. சோ முக்கியமா ஜிடி இன்னைக்கு ஆட போறாங்க. அதுவும் இன்னைக்கு எஸ்ஆர்எச் கூட ஆடி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நெட் ரன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேல வந்துருவாங்க. ஏன்னா மும்பைக்கு அப்புறம் அவங்களும் 80 மேல தாண்டிடுவாங்க. ஆமா கண்டிப்பா நெட் ரன் ரேட் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சோ அப்படி பாக்குறப்போ மும்பைக்கு மேல அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பா நம்ம வந்து 85% அவங்களுக்கு கொடுத்துருவோம் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பிளே ஆஃபோட ரேஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய போட்டிக்குள்ளதான் போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அதாவது சாதாரண கேம்லாம் நம்ம பார்க்க போறதுல மொரட்டு கேம் அப்படின்வாங்களே. ஸோ எல்லாருமே நாங்கள் பிளே ஆஃப் போனோம் அப்படின்றதுக்காக இந்த 5 டீமுமே பார்த்தீங்கன்னா பயங்கர போராடி இந்த பாயிண்ட்ஸ் டேபிள புரட்டி போட வாய்ப்பு இருக்கு. சூப்பர் லிவி, ஆக்சுவலாக ஒண்டர்ஃபுல் பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி யார் யார் கூட மோத போறா, எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். முக்கியமாக உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த டாப் 4ல யார் இருக்க போறா அப்படின்னு. இது வந்து ஆக்சுவலாக அன்பிரிடிக்டபிள். ஏன்னா எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. டாப் 5ல இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கு, 6 and 7ல இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது 7 டீம் கூட வாய்ப்பு இருக்கிறனால யார் வேணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, யார் வேணா ட்விஸ்ட் பண்ணலாம், யார் வேணா எவ்வளோ கேமை வேணா சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில இப்ப யாருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்றது தான் நம்ம வந்து பிரத்யேகமா இந்த இதுல நம்ம சொன்னோம். ஸோ அதனால பொறுத்திருந்து பாருங்க. இன்னைக்கு 7:30 மணிக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் ஜிடி அண்ட் எஸ்ஆர்ஹெச்க்கு 1% தான் வாய்ப்பு இருக்கு. காரணம் அவங்க டீம் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து வர எல்லா கேமையும் ஒருவேளை மாத்தினாங்கன்னா மேல இருக்கிறது எல்லாமே கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெர்சன்டேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.